பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டெலிவரன்ஸ் நியூஸ் சேனலில் தினந்தோறும் நடக்கக்கூடிய இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு புதிய தலைப்பிலே இன்றைக்கு மீண்டுமாக நாம் பேச இருக்கிறோம். லைவில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃபேஸ்புக் டைம்லைன்லையும் தயவாய் இதை நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நேற்றைக்கு நாம் படித்த தலைப்புகள் நிறைய கேள்விகள் வந்தது, நிறைய பேர் பார்த்துருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த செய்தியின் முடிவில் கூட கேள்வி நேரம் உண்டு. உங்கள் கேள்விகளை இதில் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுக்கு செய்தியின் முடிவிலே அதற்கான பதில் கொடுக்கப்படும். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே நிறைய ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாம் இந்த வரத்தை குறித்தும் கனி குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வரங்களா, ஆவியின் கனிகளா, எது தேவை? வரம் பெற்ற நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கையை, வரம் பெற்ற நிறைய ஊழியர்களுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே கனி இல்லாதனாலே அவர்கள் பெற்ற வரத்தை சந்தேகப்பட்டு இப்படியாக இந்த வரங்கள் எல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய கூட்டமும் எழும்பிவிட்டது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீ கனிகள் நிறைந்தவனாய் இருந்தாலும் சரி, நீ நல்ல பிள்ளையாய் வாழ்ந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்கென்று ஆத்துமாதாயம் செய்ய, நிறைய பேரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வர வரங்கள் உனக்கு அவசியம். ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். அதனாலே வரங்களை நாடாமல் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வது வீண். புரட்சி கனலோடு ஆதி அப்போஸ்தலர்கள் போல வரம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று நிறைய பெண்டிகாஸ்டல் இருக்கக்கூடிய ஆட்கள், அதுல ஒரு குரூப் இப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறது. ஆக வரம் உயர்ந்ததா, கனி உயர்ந்ததா? வரமில்லாத கனி உள்ள வாழ்க்கை பெரியதா, அல்லது வரமுள்ள கனி குறைந்தாலும் வரமுள்ள வாழ்க்கை தான் மிக சிறந்ததா என்ற ஒரு காரியம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? கனி இல்லாத மரங்களாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆவிக்குரிய வரங்களை நாடுகின்ற பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆவிக்குரிய வரங்களை பெற்ற கொரிந்து சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கனிகளுடைய வாழ்க்கையை வாழணும்னு சொல்றார். இப்படி ஏராளமான காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம். ஆனாலே விசுவாசிகளுக்கு, ஏன்னா நிறைய பேர் ஊழியக்காரங்களுமா தான் வரம் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆக ஒரு விசுவாசிக்கு வரம் முக்கியமா, கனி முக்கியமா, அல்லது இரண்டுமே முக்கியமா? எது இருந்தால் பரலோகம் போக முடியும், எது இல்லைன்னா பரலோகம் போக முடியாது? இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம், பேச இருக்கிறோம். நமக்கு இந்த தேவ செய்தியை கொண்டு வருவதற்காக நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் சேவரையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த செய்தியின் முடிவிலே கேள்விகளுக்கான பதிலும் கொடுக்கப்படும். இப்பொழுது நாம் முதலாவது அரங்கத்திலே நம்முடைய போதகரை நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சாம் கலைவாணன் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சாம் கலைவாணன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக மீண்டுமாக உங்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, உங்கள் டைம் லைனில் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் இதை தயவாய் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நாம் ஒரு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு நாம் செய்திக்கு நேராய் கடந்து போக இருக்கிறோம். நம்மத்தில் கூடிய பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிப்பார். மியூட்ல இருந்து எடுத்துக்கணும். அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவே, ஒரு நல்ல அருமையான தலைப்பை எங்கள் தேவன் எங்களுக்கு விவாதிப்பதற்காக கொடுத்திருக்கிறேன். விசுவாசிகளுக்கு தேவை வரமா கனியா என்ற தலைப்பில இன்றைக்கு கர்த்தாவே புதைந்து கிடக்கும் அநேக சத்தியங்களை நாங்கள் கர்த்தாவே இந்த நேரலை வாயிலாக நாங்கள் கர்த்தாவை தெரிந்து கொள்ள எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறீரே, ஸ்தோத்திரையா. இந்த நிகழ்ச்சியில கர்த்தாவே, நிகழ்ச்சியின் முடிவில எங்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள் எல்லாம் நீக்கும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்து கர்த்தாவே எங்களுக்கு எல்லா தேவைகளுக்கும் எல்லா பதில்களும் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுக்கப்படுற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு தெளிவோடு செல்ல இன்றைக்கு எங்கள் தேவன் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் செய்தி கொடுக்கிற ஆசிரியரை, கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற ஆசிரியரை தேவன் ஆசீர்வதித்து, அப்பா கர்த்தாவே, தேவ ஆவியானவர் அவர் மூலம் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
எங்களோடு கர்த்தாவே இருக்கிற கர்த்தா பாச சத்யதாஸ் அவர்களையும் ஆசீர்வதித்து தேவன் இன்றைக்கு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அநேகர் வந்து இந்த ஆன்லைன்ல இணைந்து கொண்டு கலந்து கொண்டு கர்த்தாவை கேள்விகளை கேட்க அநேகரை என் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்லபடியா இந்த நிகழ்ச்சி நடந்து முடிய என் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்தோம். ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த செய்தியை பலர் பார்த்துவிட்டு நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணி ஊக்குவிக்கிறீர்கள். ஒரு சிலர் வந்து இதில் நிறைய விமர்சனங்கள் இருப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம். நீங்கள் தாராளமாக விமர்சனங்களை கொண்டு வரலாம், மாற்று கருத்துக்களை கொண்டு வரலாம், தவறில்லை. வசனத்தோடு நாம் அந்த மாற்று கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அதை குறித்ததான ஒரு தியானம் அனைவருக்குமே உண்டாகும். வெறுமனே நாம் ஆகாயத்தில் சிலம்பம் ஆடுவதையும் வார்த்தை ஜாலத்தை காட்டி தவறான விமர்சனங்களையும் வாய்க்கு வந்தபடி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்லாமல், வசனத்தை கொண்டு அந்த காரியத்தை நாம் அதை எதிர்கொள்ளும் பொழுது, விமர்சனம் வைக்கும் பொழுது அது அநேகருக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணும். தன்னிலையை உயர்த்துவதற்காக மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதும் வேத புரட்டென்று சொல்வதும் இவைகளெல்லாம் கிறிஸ்தவனுக்கு ஆகாத ஒன்று என்பதை நான் இது நீங்கள் புரிந்து கொள்ள நான் அன்போடு கேட்கிறேன். எப்படியும் இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட விமர்சனம் செய்பவருக்கு கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம் நேரடியாக தேவனுடைய செய்திக்கராய் போகிறோம். அங்கிள், உங்களுடைய நேரங்கள். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற செய்தி, விசுவாசிகளுக்கு தேவை வரமா கனியா? விசுவாசி என்றால் யார்? ஜலமாகிய வசனத்தினாலே ஆவியானவரை கொண்டு ரட்சிப்புக்குள் வந்தவன் தான் விசுவாசி. இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே நிக்கோதேமுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். விசுவாசிதான் ஊழியக்காரனாய் மாறுகிறான். ஊழியக்காரன் டைரக்டா எங்கிருந்தோ வருகிறவர்கள் அல்ல, விசுவாசிதான் ஊழியக்காரனாய் மாறுகிறான். ஆக ஊழியக்காரனும் விசுவாசிதான். இதை சொன்னால் நிறைய ஊழியக்காரனுக்கு கோபம் வருகிறது. பரவாயில்லை, நானும் ஒரு ஊழியக்காரன். ஊழியக்காரனும் விசுவாசிதான், விசுவாசியும் ஊழியக்காரன் தான். ஊழியக்காரனும் விசுவாசி, விசுவாசியும் ஊழியக்காரன் தான். இந்த விசுவாசிகள் எல்லாருமே ஊழியக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த வசனங்களை வாசித்தோம் என்றால் விசுவாசியும் ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தென்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆக விசுவாசியும் ஊழியக்காரன் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாணயம் இருக்கிறது. எனவே காயின் நாணயத்துக்கு 2 பக்கங்கள் உண்டு. அதே போல ஊழியத்துக்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று சபைக்குள்ளே ஊழியம், இன்னொன்று சபைக்கு வெளியே ஊழியம். சபைக்குள்ளே ஊழியம்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த ஊழியம் 5 ஊழியமும் சபைக்குள்ளே நடக்க வேண்டிய ஊழியம். சபைக்கு வெளியே நடக்கக்கூடிய ஊழியமும் இருக்கிறது. அதுதான், அந்த ஊழியத்துக்காகத்தான் நீங்களும் நானும் எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை தான் வாசித்தோம். இப்ப சபைக்கு வெளியே ஊழியம் செய்கிறாரே, அவர் எதற்காக சபைக்கு வெளியே ஊழியம் செய்கிறார்? விசுவாசியும் எதற்கு தெரியுமா? ஆத்ம ஆதாயம் செய்ய. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போன வசனங்களை நிறைவேற்றும்படியாக, ஆத்ம ஆதாயம் செய்வதற்காகவே சபைக்கு வெளியே ஊழியம் செய்ய வேண்டும். என்னென்ன ஊழியம் செய்யலாம்? டிராக்ஸ் கொடுக்கலாம், தெரு பிரசங்கம் பண்ணலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம், வீடு வீடாய் போய் சுவிசேஷம் சொல்லலாம், ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யலாம், ஜெயில் ஊழியம் செய்யலாம்,
வாலிபர்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யலாம், ஆன்லைன் ஊழியம் செய்யலாம், பத்திரிகை மற்றும் ஆராய்ச்சி புத்தகங்களை விநியோகிக்கலாம். இப்படி பலதரப்பட்ட ஊழியங்களை சபைக்கு வெளியே இருந்தும் செய்யலாம். ஆக சபைக்கு வெளியே இருந்து விசுவாசிகள் செய்ய வேண்டும் என்பதனாலேயே அவர்களையும் ஊழியக்காரராய் தேவன் ஆக்கி இருக்கிறார். இப்ப சபைக்கு வெளியே ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாய் இருந்து ஊழியம் செய்கிற விசுவாசி சபைக்குள்ளே வந்து விட்டால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? டில்லிக்கு ராஜாவானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படி நீ வெளியே பெரிய பெரிய ஊழியக்காரன் போல நிறைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி நிறைய அற்புத அடையாளங்கள் செய்து நிறைய பேரும் புகழோடு இருந்தாலும் விசுவாசியாகிய நீ சபைக்குள்ளே வந்துவிட்டால் இந்த 5 விதமான ஊழியத்துக்கு நீ கட்டுப்பட்டு நீ உன்னுடைய தாழ்மையை காட்ட வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். சரி, இப்பொழுது இப்படிப்பட்ட விசுவாசிக்கு வரங்கள் தேவைதானா? வரங்கள் எதற்காக? வரங்கள் மொத்தத்துல ஆத்மாதாயம் செய்வதற்காகத்தான் வரங்கள் தேவைப்படுகிறது. ஆத்மாதாயம் செய்ய வேண்டும். புறஜாதிகளுக்காகத்தான் வரங்கள் மெயினாய் தேவைப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே போடப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் குறைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறதும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதும், இப்படிப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரங்களிலே. ஆக இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் சொல்லப்பட்ட வரங்களிலே விசுவாசமாகிய வரம், தீர்க்க தரிசன வரம், இந்த வரங்கள் எல்லாம் சபை மக்களுக்காகத்தான். இந்த வரங்கள் எல்லாம் சபை மக்களுக்காகத்தான். சபையாரை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கத்தான், சபையாரை வருகையிலே சேர்க்கத்தான் இந்த வரங்கள் கண்டிப்பாய் தேவைப்படுகிறது. தானியேல் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவனை கொண்டு போய் சிங்கக்கவியிலே போட்டார்கள். முழுவதும் சிங்கக்கவிக்குள்ளே பசி உள்ள சிங்கங்கள் மத்தியிலே கிடந்தான். அவன் கவலைப்படாமல் இருந்தான். அவனிடத்திலே விசுவாசமாகிய வரம் இருந்தது. கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறார். என்னுடைய இந்த சரீரத்தை இந்த துஷ்ட மிருகம் தொட முடியாது. கர்த்தர் பாதுகாக்கிறார், அரணாய் இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார். அந்த வசனத்தை இவன் விசுவாசித்து, இவனுக்கு விசுவாசமாகிய வரம் வந்திருக்கிறது. நம்ம எல்லாருமே ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் ஆரம்ப விசுவாசம், அதல்ல வரம். அதற்கு பிறகு இந்த தானியேலுக்கு வந்ததே இதுதான் விசுவாசமாகிய வரம். அந்த வரம் இருந்தாலே போதும். வரத்திலிருந்து ஒளி கற்றைகள் எக்ஸ்ரே போல அப்படியே போய்கொண்டிருக்கும். அதை எதிர்த்து ஒருவனாலும் எதிர்கொள்ள முடியாது. அதனாலே புறஜாதி ஊழியர்களுக்கு, புறஜாதி ஊழியத்திற்கு விசுவாசிகள் போகும் பொழுது வரங்கள் அந்த புறஜாதி மக்கள் மத்தியிலே நிச்சயமாய் தேவைப்படுகிறது. 1000 தான் பிரசங்கம் பண்ணினாலும் சரி, வரம் ஒன்று கிரியை செய்து விட்டாலே போதும், அங்கே ஒரு பெரிய காரியங்கள் உருவாகும். அப்போஸ்தலர் காலத்திலே அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்படித்தான் ஊழியம் செய்தார்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். தேவன் உறுதிப்படுத்தினார். ஆக அடையாளங்களினாலே வசனம் உறுதிப்படுகிறது. வசனம் உறுதிப்பட்டாலே கிறிஸ்து உறுதியாகிறார். கிறிஸ்து உறுதியாகிவிட்டால் ரட்சிப்புக்குள்ளே வந்து விடுகிறான், விசுவாசம் வந்து விடுகிறது. அவன் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாய் மாறுகிறான். ரட்சிக்கப்பட்ட மனுஷனாய் மாறிவிட்டால் போதும், அவனை நாம் சபைக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறோம். ஆக புறஜாதிகள் மத்தியிலே ஊழியத்திற்கு விசுவாசிகள் போகும் பொழுது
வரங்கள் அவர்களுக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது. ஆவியின் வரங்கள் இல்லாத ஊழியமாகாது. ஆவியின் வரங்கள் இல்லாத ஊழியம் ஒரு காலம் ஊழியமாகாது. அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகும்போது சொல்லிவிட்டு போனார், ஒலிவ மலையிலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலம் கொண்டு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பின் இந்த உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியாயிருங்கள் என்று அவர் சொன்னார். எனக்கு சாட்சி என்றால் என்ன அர்த்தம்? அவர் என்ன அற்புத அடையாளங்கள் செய்தாரோ அதுக்கு மேல அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம செய்யணும். இதான் யோவான் 14:12 அவர் சொல்லிவிட்டு போனது. என்னிலும் மேலான காரியங்களை செய்வீர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இந்த வரங்கள் நாம் விருப்பப்பட்டு கேட்டால் கிடைக்கிறது அல்ல, நம்முடைய விசுவாசத்தினாலே கிடைக்கிறது அல்ல, நம்முடைய நல்ல ஒழுக்கங்களினாலே, நம்முடைய நல்ல காரியத்தினாலே, செயல்பாட்டினாலே கிடைக்கிறது அல்ல. வரங்களை தேவனே கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:11 வாசித்தால் புரியும். நிறைய பேருக்கு இந்த காரியம் தெரியவில்லை. ஒரு ஆளுக்கு வரம் கிடைத்து விட்டால் அவர் ரொம்ப உத்தம புத்திரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரங்கள் தேவனே கொடுக்கிறார், அவரே விருப்பப்பட்டு கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை எல்லாம், இந்த 9 விதமான வரங்கள் இருக்கிறதே, 1 கொரிந்தியர் 12:10 வரைக்கும் இருக்கிறதே, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் சித்தத்தின்படிதான், நம்ம சித்தத்தின்படி அல்ல. யாருக்கு இந்த வார்த்தை கொடுத்தால் ஆத்துமாதாயம் கிடைக்கும், யாருக்கு கொடுத்தால் கிடைக்கும், இப்படி அவருடைய சித்தத்தின்படியே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நிறைய பேர் நாம் பார்க்கிறோம், நிறைய பேர் அவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, என்ன கொள்கை உடையவர்களோ, என்ன சத்தியம் தவறான சத்தியம் உடையவர்களோ, ஆனாலும் அவர்கள் மூலமாயும் தேவன் பல காரியங்களை இது போல வரங்களை எல்லாம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாய் இது ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படியே நடத்துகிற காரியம். இதுல ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்த காரியத்துக்கு போகலாம் என்று இருக்கிறேன். பிசாசை விரட்டுகிறார்கள். இப்பொழுது எங்க பார்த்தாலும் பிசாசு விரட்டுறதான் வேலை. ஒரு ஆள் பிசாசு விரட்டிட்டான்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ரைட். அவனை தெய்வமாய் மக்கள் நினைக்கிறார்கள். புறஜாதிக்காரன் நினைக்கிறானே இல்லையோ, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி பிசாசை விரட்டுவது வரம் அல்ல. பிசாசை விரட்டுவதற்கு ஆவியானவர் வரத்தை கொடுக்கிறதில்லை. மார்க் 16:17 சொல்லப்பட்டபடி அவருடைய நாமத்தினாலே பிசாசை விரட்டுகிறோம். உங்களுக்கு சொல்லுகிறேன், வரம் பெற்றவன், எவனுக்கெல்லாம் வரம் ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரோ, இந்த வரம் பெற்றவன் ஜெபித்து சுகமாக்க மாட்டான், ஜெபித்து தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரம் பெற்றவர். அப்போஸ்தலர் 10:38 அப்படித்தான் சொல்லுகிறது. வரம் பெற்ற இயேசு கிறிஸ்து, அவர் சொன்னால் சுகம் கிடைத்தது, அவர் தொட்டால் சுகம் கிடைத்தது, நிழல் பட்டால் சுகம் கிடைத்தது. அவர் எங்காவது ஜெபித்து சுகத்தை கொடுத்தாரா? இன்றைக்கு நான் குணமாக்கும் வரமுள்ளவன், குணமாக்க வரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு குணமாக்கும் வரமுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாருமே தலையில கை வச்சு ஜெபிக்கிறாங்க, ஆட்டுறாங்க, தலையை ஆட்டுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அவரு ஜெபம் பண்றவரு கண்ணீர் விடுறாரு, அவருடைய கண்ணீர் எல்லாம் இந்த ஆள் மேல விழுது. இப்படி எல்லா காரியம் செஞ்சுட்டு கடைசியில உனக்கு சுகமாச்சுங்கிறாங்க. சுகம் தேவன் கொடுக்கிற இரக்கத்தினாலே கிடைத்து விடுகிறது. இது அவர்கிட்ட இருக்கக்கூடிய வரத்தினாலே நடக்கிறது என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாய் கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்லி ஏமாந்து போகிறார்கள். நிச்சயமாய் வரங்கள் இருந்தால் ஜெபம் அல்ல, சொன்னால் நடக்க வேண்டும், தொட்டால் நடக்க வேண்டும், நிழல் பட்டால் நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட வரமுடையவர்கள், குணமாக்கும் வரமுடையவர்கள் தமிழகத்திலே ஒருவரும் இல்லை என்று கடந்த 15-20 வருடங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தமிழகத்திலே ஒருவரும் இல்லை என்று எங்கள் சபையிலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இப்படி எல்லா சபைகளிலும்
அப்படிப்பட்ட வரங்களை உடைய விசுவாசிகள் எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக குணமாக்கும் வரத்தினாலே பெரிய ஆத்மாதாயத்தை உருவாக்க முடியும் என்று நான் திட்டமும் தெளிவுமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவன் வரத்தை கொடுக்கிறது கிருபையாய் கொடுக்கிறார். தகுதி உள்ளவனுக்கு அல்ல, தகுதி இல்லாதவனுக்கு கிருபையாய் கொடுக்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரம் அழைத்த அழைப்பு மாறாது. கிருபையாய் யாருக்கு அவர் கொடுக்கிறாரோ அந்த கொடுத்த வரம் மாறாது. அவன் பாவியாய் போனாலும் சரி, அவன் பாவியாய் மாறினாலும் சரி, அந்த கொடுத்த வரத்தை, கிருபையாய் கொடுத்த வரத்தை அவர் எடுக்கவே மாட்டார். உதாரணத்துக்கு 1-2 சொல்லுகிறேன். பிலேயாம் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் புறஜாதியில இருந்து வந்த தீர்க்கதரிசி. அவனுக்கு தீர்க்க தரிசன வரம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவன் இஸ்ரவேல் மக்களை அங்கே சபிக்க வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறான். ஆனாலும் தேவன் அவனுக்குள்ளே இருந்த அந்த தீர்க்க தரிசன வரத்தை எடுக்கவில்லை. இட் கண்டினியூஸ். ஆக தேவன் கொடுத்த கிருபை வரம் மாறாது. சவுல் என்ற ஒரு ராஜா இருந்தான். இந்த சவுல் தேவ மனுஷன் தாவீதை கொல்லுவதற்காக 21 முறை முயற்சி செய்தான். இந்த தாவீது ராமா என்ற இடத்துல சாமுவேல் இருக்கிறாரே அந்த இடத்துல போய் ஒளிந்து கொண்டான். அந்த ராமா என்ற இடத்துல தாவீது இருக்கிறானா என்று சொல்லி பார்வையிடுவதற்காக அவங்க ஆட்களை எல்லாம் அனுப்புறாங்க. போனவெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லி அங்கேயே கிடக்கிறான். கடைசியில சவுல் போகிறார். சவுல் போன உடனே, அந்த இடத்துக்கு போன உடனே, இவருக்கும் தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்கிறது. இவரும் அங்கே விழுந்து விடுகிறார். ஆக இவன் பாவியாய் இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் ஒரு காலம் மாறாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் ஒன்று. யெரொபெயாம் என்ற ஒரு ராஜா, இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரத்துக்கு ராஜாவா இருந்தானே, அவன் அங்கே பலிபீடம் மேடையை கட்டி எருசலேமுக்கு யாரும் வரக்கூடாது என்று சொல்லி அவன் காரியங்களை செய்து கொண்டிருந்தான். இதை கேள்விப்பட்ட எருசலேம் தேசத்திலே இருந்த ஒரு தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு போய் புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காகவே இங்கிருந்து எருசலேமிலிருந்து அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு போனார். அங்க போய் ராஜாவுக்கு புத்தியெல்லாம் சொல்லிவிட்டு திரும்ப அங்கிருந்து வரும் பொழுது ராஜா சாப்பிட்டு போலான்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, முந்தியே என்கிட்ட நீ வரும் பொழுது சாப்பிட்டே வரக்கூடாது, வந்தால் மிருகங்கள் உன்னை அடித்து சாப்பிட்டுரும், அதனால நீ சாப்பிடாமே வரணும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே அவரை அனுப்பும் போது. அதனால நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அந்த நேரத்துல இஸ்ரவேல் தேசத்துல இருந்த ஒரு ஓல்டு ப்ராஃபட், ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி அங்கே வந்து ஏமாற்றுகிறார். இவரை யூதாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியே என்ன சொல்றாரு, நீ வாயா, சாப்பிட வாயா எங்க வீட்டுக்குன்றாரு. இவர் இல்ல ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார் என்றார். உடனே அவர் சொன்னாரு, என்னகிட்ட ஆண்டவர் தீர்க்க தரிசனம் என்னகிட்ட சொல்லி இருக்கிறாருப்பா, இவரை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுன்னு சொல்லி இருக்கிறாரு என்று போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். உடனே இவன் நம்பிட்டான். இந்த தீர்க்கதரிசி நம்ம ஆட்களே விசுவாசிகளே என்ன சொன்னாலும் நம்புறாங்களே, அப்படி இருக்கும்போது போய் தீர்க்கதரிசி சொன்னதே இந்த யூதா தேச தீர்க்கதரிசி நம்பிட்டு இவர் அங்க போய் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்ச ஒருபாடு அந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொல்றான், இப்ப ஆண்டவர் என்னோடு பேசினாரு, நீ இப்படி சாப்பிட்டுட்டு போறீல்லே, உன்னை மிருகம் அடித்து கொல்ல போகிறது என்று சொல்லுகிறான். ஆக தீர்க்கதரிசி பொய்யும் சொல்லுகிறான், உண்மையும் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கிட்டே வரமும் கிரியை செய்கிறது. அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். காய்பா என்ற ஒரு மனுஷன் தான், அவன் பிரதான ஆசாரியன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவனே அவன் தான். அந்த காய்பா என்பவன், அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனை பற்றி யோவான் 11ஆம் அதிகாரம் 49 முதல் 52 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காய்பா என்ற ஒரு தீர்க்கதரிசி இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொல்வதற்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற தீர்க்கதரிசி. இவனுக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது பாருங்க. அவன் சொல்றான், ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன்
ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். ஆக ஒரு பாவி, நம்முடைய ஆண்டவரை சிலுவையிலே கொல்ல போகிற பாவி, அவன் ஒரு அருமையான நல்ல தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறான். இதை நான் எதற்கு சொல்லுகிறேன்? ஒருவன் பாவியா இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுத்த வரங்கள் மாறாது. மோசே காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆள் எல்லாரும் வரணும்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா 2 வீட்டுல 2 பேர் மாத்திரம் வரல. ஆனா இங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல அந்த 2 பேர் மாத்திரம் வரல. போய் என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த 2 பேரும் வீட்டுல இருக்கிறவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறானா. ஆக பாவியா இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே நான் சொல்ல வரக்கூடிய காரியம், நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? வரங்களை வைத்து யாரையும் எடை போடாதீர்கள். வரங்களை வைத்து யாரையும் எடை போடாதீர்கள். அது மட்டுமல்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்தோம் என்றால், வரங்களால் ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நேரத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். அக்கிரம செய்யக்காரர் அற்புதம் செய்கிறான், ஆனால் அவன் அக்கிரம செய்யக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அக்கிரம செய்யக்காரன் என்றால் அர்த்தம் என்ன? பொய் சொன்னான், திருடுனா, அப்படி அர்த்தம். நிறைய பேர் அப்படியும் நினைக்கிறார்கள். அப்படியும் இருக்கலாம், தெரியாது, இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட அக்கிரம செய்யக்காரர்கள் என்பது ஆங்கிலத்துல லாலெஸ்னஸ். லா என்றால் வசனம், தேவனுடைய வார்த்தை. வசனப்படி செயல்படாத நிலை, வசனப்படி செயல்படாத நிலை. குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவனும் அற்புதம் செய்ய முடியும், செய்கிறான். இயேசு கிறிஸ்துவை தெய்வம் இல்லை என்று அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவனும் அற்புதம் செய்ய முடிகிறது. 7ஆம் நாளை ஆசரித்தால் தான் பரலோகம் என்று சொல்லுகிறவனும் அற்புதம் செய்ய முடிகிறது. இப்படி வரங்கள் உடையவன் லாலெஸ்னஸா இருக்கிறான். வசனத்தை உணர்ந்து வசனப்படி செயல்படாத நிலையில் இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே வரங்களாலே ஒருவருக்கும் பரலோகம் கிடைக்காது. நீ 1000 பேருக்கு சுகம் கொடுத்தாலும் சரி, நீ எத்தனை பேருக்கு என்ன காரியம் செஞ்சிருந்தாலும் சரி, வரங்களினாலே பரலோகம் கிடைக்காது. அப்ப எப்படிதாயா பரலோகம் கிடைக்கும்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 19 முதல் 21 வசனங்களை வாசித்தோம் என்றால், இது நமக்கு தெரிஞ்ச வசனம். கனிகளால் தான், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனாலே கனிகளை வைத்துதான் ஒருவனை நாம் எடை போட வேண்டும், வரங்களை வைத்து அல்ல. ஆக கனி இல்லாத மரமெல்லாம் வெட்டப்படும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். கனிகளிலே 2 விதமான கனிகள் இருக்கின்றன. ஒன்று ஆவியின் கனி, இன்னொன்று நீதியின் கனி. ஆவியின் கனி என்றால் கேரக்டர், நம்முடைய குணாதிசயங்கள். நீதியின் கனி என்றால் கான்டாக்ட், நம்முடைய நடத்தைகள். நம்முடைய ஸ்கூல்ல எல்லாம் நன்னடத்தை சர்டிபிகேட்னு கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குறாங்களா தெரியல எனக்கு, நாங்க படிச்ச போதெல்லாம் கொடுத்தாங்க நன்னடத்தை சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்ல டாப்ல எழுதியிருப்பாங்க கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட். கேரக்டரும் இருக்கணும், கான்டாக்டும் இருக்கணும். அதாவது ஒருவனுடைய குணாதிசயம் அவனுடைய நடத்தையிலே காட்டப்பட வேண்டும். அதான் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட். ஆவியின் கனி அவனுடைய குணாதிசயம். இந்த ஆவியின் கனி
பிறப்பிலேயே அவனோடு இருக்கிறது, ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவரோடு சேர்ந்து அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. இந்த ஆவியின் கனி நீதியின் கனியாய் மாற வேண்டும். ஆவியின் கனியை, ஆவியின் கனிகளை பற்றி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி கனிகள் அல்ல, ஆவியின் கனியோ ஒன்றே ஒன்றுதான், சிங்குலர். ஆவியின் கனி சிங்குலர். என்னது அது? ஒருமை, அன்பு. அன்புதான் அது. அந்த அன்பிலிருந்து வருகிறது தான் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஆக ஆவியின் கனி சிங்குலர். நம்ம சிவகாசி பட்டாசு போட்டோம்னா, ஒரு வெடி போட்டால் முதல்ல ஒரு வெடி டொம்னு வெடிக்கும், அதுக்கப்புறம் அதுல இருந்து 5-6 வெடி வெடிக்கும், அப்புறம் ஒவ்வொரு வெடியிலிருந்து 5-6 வெடி வெடிக்கும். அதுபோல ஆவியின் கனி ஒன்றே ஒன்றுதான், ஒருமைதான். அதுதான் அன்பு. இந்த அன்பிலிருந்து பிறக்கிறது தான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவ்வளவு காரியங்களும் இருக்கிறது தான் ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி நீதியின் கனியாய் மாற வேண்டும். இந்த ஆவியின் கனி நம்முடைய ஆவியிலே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். குணாதிசயங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு காரியம் இல்லை. இந்த குணாதிசயம் செயல்பாட்டில் வரணும். அது நீதியின் கனியாய் மாற வேண்டும். பிலிப்பியர் 1:10, யாக்கோபு 3:18, 1 யோவான் 3:7, வெளிப்படுத்தல் 19:8, இப்படி பல வசனங்களை வாசித்தால் நீதியின் கனிகளை பற்றி நமக்கு புரியும். நீதியின் கனிகள் எப்படி இருக்க வேண்டுமா? தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, அப்போ கிறிஸ்துவினிடத்திலிருந்து வரக்கூடிய நீதியின் கனி நமக்கு. கிறிஸ்துவின் ஆவி நமக்கு தேவை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்கு தேவை. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் அன்பு நமக்கு தேவை. ஆக அப்படிப்பட்ட நீதியின் கனிகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வரங்களை பற்றி சொன்னேன், கனிகளை பற்றியும் சொன்னேன். வரங்கள் இருந்தால் பரலோகம் அல்ல என்று நானும் சொன்னேன். வரங்கள் மாத்திரம் இருந்தால் பரலோகம் இல்ல, ஆத்துமாதாயம் செய்யலாம், அவ்வளவுதான் வரங்களினாலே. ஆனால் கனிகள் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். கனி எப்படி வருகிறது? ஒருவன் நல்ல மனுஷனா எப்படி வர்றான்? ஒருவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி நல்ல ஆக்டிவிட்டிஸ் ஆகி மாறுகிறது? கனி எப்படி கொடுக்கிறான்? யோவான் 15ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களிலே போடப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலேயே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆக தேவனுடைய வசனம்தான் உங்களையும் என்னையும் சுத்தமாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது, நீதிமானாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை தான். நிறைய பேர் வியாதியை கொடுத்து ஆண்டவர் சிக்ஷித்து எனக்கு நல்லா பண்ணிட்டாருங்க, எனக்கு நல்ல புத்தி வந்துருச்சுங்க, நிறைய பேர் சொல்றான். நிறைய பேர் சொல்றான் எனக்கு வறுமை வந்து தேவன் நல்ல புத்தி கொடுத்துட்டாரு, ஆக்சிடென்ட் வந்து நல்ல புத்தி கொடுத்துட்டாரு. இல்லவே இல்லை. யோவான் 17:17 சொல்லுகிறது, சத்தியம்தான், வசனம்தான் சத்தியம். வசனம்தான் விடுதலையாக்கும், வேற ஒண்ணுமே விடுதலை ஆக்காது. அந்த வியாதி, மரணம், அப்படிப்பட்ட காரியம், அந்த வியாதி, வறுமை, ஆக்சிடென்ட், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசினால் வருகிறது. இதை தேவன் கொடுத்து உன்னை ஒண்ணு சிக்ஷித்து நல்ல பையனை ஆக்குறது இல்லை. ஆமென். அதனால நீதிமொழிகள் 6:23 வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஆவிக்குரிய சபையாருக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் நீதிமொழிகளே சாலமோன் ஞானி பழைய ஏற்பாட்டிலே எழுதி வைத்திருக்கிறான். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறான்,
போதக சிக்ஷையே ஜீவ வழி. நம்ம ஜீவன் நல்லா இருக்கணும்னா அதுக்கு போதக சிக்ஷை தாயா தேவை, வசனம் தாயா சிக்ஷை, வசன சிக்ஷை தாயா தேவை. ஆக வசன சிக்ஷையாலே தான் கனி வருகிறது. வசன சிக்ஷை இல்லாவிட்டால் கனி வராது. அப்படியானால் நல்ல கனி கொடாதவன் எப்படி வரங்களை செய்கிறான்? நல்ல கனியே கொடுக்கல, கெட்ட உள்ள இருக்குது, அவனுக்கு கெட்ட பையனா இருக்கிறான், அவன் எப்படி வரங்களை நல்லபடியாய் செய்கிறான்? இது ஒரு கேள்வி. பால்யாங்கிச்சோ என்ற ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் 4ஆம் பரிமாணம் எழுதியிருக்கிறார் ஒரு புக்கு. அவர் சொல்லுகிறார், ஆவி உலகத்திலே 2 மண்டலங்கள் இருக்கிறதாம். ஒன்று தேவ ஆவி மண்டலம், இன்னொன்று பிசாசின் ஆவி மண்டலம். ஆக தேவனை நாம் துதித்து மகிழ்ந்து அவரோடு ஒன்று சேரும் பொழுது, தேவனோடு துதித்து மகிழ்ந்து ஒன்று சேரும்போது, மகா பரிசலத்துக்குள்ளே போகும் பொழுது நமது ஆவி மண்டலத்துக்குள்ளே போய்விடுகிறது. அந்த ஆவி மண்டலத்துக்குள்ளே போகக்கூடிய நம்முடைய ஆவி தேவாவி மண்டலம் போனால் மட்டுமே அவன் நல்ல கனி கொடுப்பான். தேவாவி மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சாத்தான் அவன் நல்ல கனி கொடுப்பான். அவனை அறியாமலே பலருடைய ஆவிகள் பிசாசின் ஆவி மண்டலத்துக்குள்ளே போகிறதாய் பால்யாங்கிச்சோ எழுதுகிறார். பல ஊழியக்காரர்களுடைய ஆவிகள், அதனாலே அவர்களிடத்திலே கனி இருப்பதில்லை. ஆனால் அவர்கள் கிருபையினாலே தேவனிடத்திலிருந்து பெற்ற வரங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதை அவர் செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, பெரிய பெரிய தலைவர்களே, frequently you check yourself. எந்த மண்டலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே வசனத்தை கொண்டு செக் பண்ணி கொள்ளுங்கள். நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? இந்த சத்தம் எங்கே ஆரம்பத்திலே உண்டானது? ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு உண்டான சத்தம். அதே சத்தம் தான் இன்றைக்கும். நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? கிறிஸ்தவ வாழ்க்கையில சன்ஷிப், ஃபெலோஷிப் என்று 2 காரியங்கள் இருக்கின்றன. சன்ஷிப் என்றால் புத்திர சுவிகாரம், ஃபெலோஷிப் என்றால் ஐக்கியம். ரட்சிக்கப்பட்டாலே அவர் தான் அப்பா, நான் தான் பிள்ளை. இந்த சன்ஷிப் வந்து விடுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கிடைக்கிறது. இதான் சன்ஷிப் கிடைச்சிருச்சு. பிள்ளை என்ற அதிகாரம் கிடைத்து விட்டது. இப்படியாய் புத்திர சுவிகாரம் உள்ளவன் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து கனி கொடுத்தால் ஃபெலோஷிப் வளர்ந்து கொண்டே இருக்கும், ஐக்கியம் வளரும் தேவனுக்கும் அவனுக்கும். யோவான் எழுதுவாரு, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, எங்களுக்கு தேவனுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஐக்கியம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஃபெலோஷிப் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால். இல்லை என்றால் இந்த ஐக்கியம் குறைந்து கொண்டே போகும். ஐக்கியம், ஃபெலோஷிப் குறைந்து கொண்டே போகும். கடைசியில அறுபட்டு போகும். கடைசியில சன்ஷிப்பே இல்லாமல் போனாலும் போகலாம், புத்திர சுவிகாரமே இல்லாமல் போனாலும் போகலாம். முடிவு ஆக்கினை தீர்ப்பு தான், நரகம்தான் கிடைக்க வழி உண்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அருமையான வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நரகம் இல்லை. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோமே எதற்கு? என்றைக்காவது சிந்தித்து பார்த்தீங்களா? நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறது 2 காரியத்துக்காக. ஒன்று, இந்த பூமியிலேயே 100 ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும். 2வது, மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே 100 ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவன். இதற்காகவே கிறிஸ்தவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம்.
ஆக நம்முடைய பிரதான நோக்கம் பரலோகம் போவதுதான் பிரதான நோக்கம். அதற்கு கனிதான் மிக மிக முக்கியம். அப்படியானால் கனிகளை மட்டும் தருகிறவர்களாய் ஆவியானவருடைய வசனத்திலே வளர்ந்து நீதியின் கனிகளை மட்டும் நாம் கொண்டிருக்கலாமே, ஏன் வீணாய் வரங்களை வைத்துக் கொண்டு ஊழியம் செய்து ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும்? இப்படியும் கேள்விகள் நமக்குள்ளே வரலாம். கனிகள் மாத்திரம் வச்சுக்கிட்டு நல்லபடியா இருக்கலாமே, வசனத்தை கொண்டுகிட்டு எதுக்கு நமக்கு வரங்கள் தேவை, அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? வரங்களை கொண்டு செய்யும் ஊழியத்தால் ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள் சேர்த்து பரலோகம் கொண்டு செல்ல பிரயாசப்படுகிறோமே, உபத்திரவங்களும் சோதனைகளும் வேதனைகளும் அடைகிறோமே, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லையே, கனிகள் இருந்தால் போதுமே. ஆயிரக்கணக்கானோர் அதனால் பரலோகம் போகிறார்கள், உண்மை. ஆனாலும் இப்படி நீங்கள் ஆத்மாதாயம் செய்து வரங்களினாலே காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு பரலோகத்திலே கிரீடங்கள் கிடைக்கின்றன. பரலோகத்துக்கு நம்ம எல்லாரும் போவோம். அங்க போய் ஆண்டவர் நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், அழிவில்லாத கிரீடம், இப்படி வாடாத கிரீடம், இப்படி பலதரப்பட்ட கிரீடங்களை அங்கே அவர் கொடுக்க போகிறார். எல்லாருக்கும் கிரீடம் சூட்டும் பொழுது நமக்கு மாத்திரம் கிரீடம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? வரங்களினாலே ஆத்மாதாங்களை சம்பாதித்துக் கொண்டவர்களுக்கு கிரீடங்கள் பரலோகத்திலே உண்டு. நமது வரங்கள் நிறைந்த ஊழியத்தை வைத்து பரலோகத்திலே கிரீடங்களுடைய மகிமை உயரும் உயரும் உயர்ந்து கொண்டே இருக்கும். பரலோகத்திலே அத்தனை பேர் மத்தியிலே கிரீடம் இல்லாதிருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கனி இருந்தால் நமக்கு பரலோகம் உண்டு. வரம் நிறைந்த ஊழியமானால் நமக்கு பரலோகத்திலே கிரீடம் உண்டு. தேவ அழைப்பே இந்த இரண்டுக்காகத்தான். பரலோகம் போகணும், அங்கே கிரீடமும் பெற்றுக்கொள்ளணும், ரெண்டுக்காகத்தான். அதனாலே தேவனுடைய அழைப்பின் நாம் நிறைவேற்றுவோம். கனி மட்டும் போதும் என்பது கள்ள உபதேசம். கனி மட்டும் போதும், வரங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறது கள்ள உபதேசம். வரங்கள் இப்பொழுது கிடையாது, அதெல்லாம் ஆதி அப்போஸ்தல காலத்திலே முடிந்து விட்டது என்று சொல்லுகிறது கள்ள உபதேசம். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகத்தை முடித்திருக்கிறார், கடைசியிலே ஆமேன் என்று சொல்லி முடிக்கவில்லை. மற்ற புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் எல்லாமே ஆமேன் என்று சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய காலகட்டத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலே வரங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. வரங்கள் தேவையில்லை என்று சொல்லுகிறது கள்ள உபதேசம். அதனாலே இரண்டையும் பெற்றிடுவோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இந்த இரண்டிலே மெயின் கனிதான். கனியினாலே நீதிமானாய் பரிசுத்தவானாய் சாட்சி உள்ளவனாய் வாழ்ந்து நீ வரங்களை புறஜாதிகள் மத்தியிலே உலகத்தார் மத்தியிலே காட்டும் பொழுது, பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்யும் பொழுது ஆத்தும ஆதாயங்கள் பெருகும், பரலோகத்திலே கிரீடம் கிடைக்கும், கனிகளினாலே பரலோகம் போவாய். அதனாலே முதல்ல கனி கொடுக்கிற மகனாய் மகளாய் வாழுவோம். அதற்கு பிறகு வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி கொடுக்கக்கூடிய வரங்களை பெற்றுக்கொள்ள மகனாய் மகளாய் மாறுவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். ஆமென். ஓகே, ஆமென். பிரைஸ் லார்ட். ரொம்ப அருமையான செய்தியை நாம் கேட்டோம். இப்பொழுது நாம் இந்த செய்தி சம்பந்தமான கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். கேள்வி கேட்பவர்கள் தாராளமாக உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யலாம். கர்த்தர் பெரியவர். விசுவாசிகளுக்கு தேவை கனிதான், கர்த்தர் நல்லவர் என்று பாஸ்டர் பீட்டராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு ரெண்டுமே தேவை, ஆனால் பரலோகம் போக கண்டிப்பாய் கனி தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக ஆண்டனி ராஜ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மார்க் 16:17 சிலர்
இது பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் தான் செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார்களே, வேத சத்தியம் என்ன? மார்க் 16:17 வாசித்தாலே புரிந்துவிடும். அது விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன, அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் முதல்ல சொன்னேன், ஊழியக்காரனும் விசுவாசிதான். அதனால எல்லாரும் பிசாசுகளை விரட்டத்தக்கதான வல்லமை உடையவர்களாய் இருந்து பிசாசை விரட்டலாம், ஊழியக்காரங்க மாத்திரம் அல்ல. ஆமென். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சகோதரர் ஆண்டராஜ் அவர்கள் கேட்டிருக்காரு. அவரே தான், பரலோகம் போக கிருபையே போதும், தேவனுடைய கிருபையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கனி தேவையில்லையா? அப்ப கிரியை தேவையில்லையா? இதை பற்றிய ஒரு செய்தி பின்னாலே வரும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு வரியில உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது. உன்னிடத்திலிருந்து என்ன போகுது அங்க? அதை வச்சுதானே உனக்கு பரலோகம். தேவனிடத்திலிருந்து கிருபை வருகிறது. வெரி குட். யாருக்கு கிருபை? தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவதற்காக கிருபை கொடுக்கப்படுகிறது. கிருபை தாழ்மை உள்ளவனுக்கு, கீழ்ப்படிதல் உள்ளவனுக்கு கிடைக்கிறது. உனக்கு கீழ்ப்படிதலே இல்லை, தாழ்மையே இல்லை, கனியே இல்லை என்று சொன்னால் கிருபையே கிடைக்காது உனக்கு. நீ பரலோகத்துக்கே போக முடியாது. அதனால கிருபை இருக்கிறது என்று சொல்லுகிறவன் கண்டிப்பாய் கனி கொடுப்பான். ஆமென். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கேள்வியை சரியாக முடிக்கல. ஜீசஸ் இஸ்ரேல் க்ளோ, ஒரு மனிதனை பற்றி அறிந்த தேவன் ஏன் விசுவாசிகளுக்கு வரம் என்று எழுதியிருக்கிறார். சரியா அது கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ணி வர சொல்லுங்க. கம்ப்ளீட் பண்ணி வர சொல்லுங்க. பதில் சொல்றது தெரியல. கம்ப்ளீட்டா கேள்வியை கரெக்டா சரியா கேட்க முடியும் என்பது கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே. ஸோ வேற கேள்விகள் வரட்டும், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்கள். இப்போ அங்கிள், பொதுவாக வந்து ஒரு நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே சீர்திருத்தவாதிகள் என்ற பெயரிலே ஒரு சிலர் சொல்லுவது, ஒரு ஊழியக்காரரோ அல்லது ஒரு விசுவாசியோ வரத்துல ரொம்ப நல்லா இருக்காரு, வரம் மிகுந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது அவருக்கு, ஆனாலும் அவருடைய சொந்த வாழ்க்கையில இண்டிவிஜுவல் பாவங்களிலே பல காரியங்களில் அவர் விழுந்து போயிருக்கிறதை குறிப்பிட்டு, அதனால இப்படி ஆவியின் கனிகள் இல்லாத ஒரு நல்ல சாட்சி இல்லாத இவருக்குள் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாது. அதனால இவர் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வந்து பொய், இதனால அவர் செய்யவே முடியாது. நிச்சயமா அவருக்குள்ள இருக்கிறது வந்து ஆவியானவரே இல்லை. அவர் பேசுகிற அந்நிய பாஷையா இருக்கட்டும், காரியங்கள் எல்லாமே வந்து அது ஃபேக், போகஸ் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து மொத்தத்தையுமே யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு வரங்கள் நிறைந்தவர்கள் சரியான வாழ்க்கை முறை இல்லைன்னா அவருக்குள்ள இருக்கிற வரமே கிடையாது, அவருக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஆவியானவர் இல்லை என்று சொல்லி இவரு போய் அவர் ஆவியில போய் பார்த்தாராமா? ஆவியானவர் எப்பவுமே ஒன்ஸ் நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து விட்டார் என்றால் நம்மை விட்டு அவர் போகவே மாட்டார். எபேசியர் 4:30 சொல்லப்பட்டபடி நமக்குள்ளே இருந்து துக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பார், நம்மை தூண்டி கொண்டேதான் இருப்பார், துக்கப்பட்டு கொண்டேதான் இருப்பார். அதே போல நீங்கள் சொல்லுகிற அந்த மனிதர், ஊழியக்கார மனிதர் என்ன அட்டகாசம் பண்ணாலும் அவருக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார், அவருக்குள்ளேதான் ஆவியானவர் இருந்து துக்கப்பட்டு கொண்டே இருப்பார் அவர். அதனாலதான் நான் சொன்னேன் சன்ஷிப் ஃபெலோஷிப் என்று சொன்னேன். அவருக்கு என்றைக்கு அந்த சன்ஷிப் புத்திர சுவிகாரம் அவரை விட்டு நீங்குகிறதோ, தேவன் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை என்ற உணர்வை விட்டு அவர் எப்ப போறாரோ அப்பத்தான் இதுல இருந்து எல்லாம் விடுதலை கிடைக்கும். அப்பத்தான் இந்த வரங்கள் எல்லாம் கிரியை செய்யாத நிலை வரும். ஏன்னா அந்த ஆளே செய்ய மாட்டான், வரத்தை கிரியை செய்ய மாட்டான். ஏன்னா அவரு தான் அப்பா இல்லையே. அதனால அவர் கொடுத்த வரங்களை வரமாய் உபயோகிக்க மாட்டான். ஆனால் அவனுக்குள்ளே சன்ஷிப் இருக்கிறது, ஃபெலோஷிப் தான், ஐக்கியம் தான் கொஞ்சம் கொஞ்சமாய் அருந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது, அவ்வளவுதான். ஒருவேளை மறுபடியும் அவர் சேர்ந்து கொள்ளலாம், தப்பு இல்லை. அதனால இதை வைத்து, வரங்களை வைத்தோ அல்லது வரம் பெற்றவரை வைத்தோ நாம் எடை போட நாம் அல்ல. நம்ம வேணா அவர் நமக்கு தெரிஞ்சவரா இருந்தா அவர்கிட்ட போய் சொல்லலாம், ஐயா இப்படி எல்லாம் இருக்காதப்பா, உன்னை போய் தப்பான கருத்துக்கள் வருது, அப்படி வேணா சொல்லலாம் ஒழிய, இதனாலே ஆவியானவர் கொடுக்கிற வரம் பொய், வரம் இல்லை, இந்த ஆள்கிட்ட இருக்கிறது ஆவியானவர் கொடுக்கிற வரம் இல்லை என்று சொல்லுகிறது, அது சத்தியத்துக்கு விரோதம். நாம தான் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகிவிடும். அதனால
நம்முடைய வார்த்தையை அனுமானித்து திட்டமும் தெளிவாய் வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மியூட்ல இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ஊழியக்காரர், ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர், இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவருக்கு அவர் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கொடுக்கப்படுகிறதையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் சரியா இல்லாத பொழுது நாம் இந்த சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் சரியாய் வருகிறது. இப்போ ஆரம்பமே அவர்கள் ரட்சிக்கப்படாத கள்ள உபதேச சபைகள்லேயே ஆரம்பமே இருக்கக்கூடியவர்கள், விசேஷமாக ஒரு யெகோவா விட்னஸாக இருக்கட்டும், அல்லது செவன்த் டேவாக இருக்கட்டும், அல்லது குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு கிறிஸ்து மரணத்தையும் உயிர்த்தெழுதலை அவமதிக்கக்கூடிய புரொட்டஸ்டன்ட், ரோமன் கேத்தலிக், இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்டையுமே, இன்னும் சொல்லப்போனால் ரோமன் கத்தோலிக்க சகோதரர்கள் ஒரு சில இடத்துலையுமே இப்படிப்பட்ட கிரியைகள்லாம், வரங்கள் எல்லாம் கிரியை செய்வதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆரம்பத்திலேயே இந்த ரட்சிப்பினுடைய வாசனை இல்லாத இப்படிப்பட்ட சபைகளில் உள்ள சார்ந்தவர்கள் இடத்துலையுமே இந்த வரங்கள் கிரியை செய்கிறது. இதை வைத்தே என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இவருக்குள்ள வரம் கிரியை செய்யுது, இவர் ஆவியில நல்லா நிறைஞ்சு பேசுறாரு, இவர் வந்து நல்ல அந்நிய பாஷை பேசுறாரு, இவர் நிச்சயமாய் பரிசுத்தவானாய் தான் இருக்க முடியும், அவர் எந்த சபையா இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் என்கேஜ் பண்ணும்? அவர் வந்து அடிப்படையிலேயே சரியான கூட்டத்துல இல்லாம இருக்கும் பொழுதும் கூட அவரிடத்துல இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தேவன் எப்படி அனுமதிக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அருமையான கேள்வி கேட்டிருக்கிறீர்கள், நல்ல கேள்வி இது. நானும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டேன் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே. நிச்சயமாய் அந்த ஆளு கள்ள உபதேச சபையிலே இருக்கிறார். ரட்சிப்புக்குள்ளே அவர் வரவில்லை. ரட்சிப்புக்குள்ளே வரவில்லை என்றால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி அவர் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவ சபையை சார்ந்தவர் அல்ல. அப்படி என்றால் அவருக்கு தேவன் ஆவியானவர் வரங்களை கொடுத்திருக்கவே முடியாது. அப்படி என்றால் அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். வேளாங்கண்ணியிலும் அற்புதம் நடக்கிறது, நான் அடிக்கடி சொல்லுவேன். திருப்பதியிலும் நடக்கிறது, மெக்கா மதீனாவிலும் நடக்கிறது, நமது சர்ச்சிலும் நடக்கிறது. அதனால அற்புதம் அடையாளங்களை பிசாசுகளும் செய்ய முடியும், வானத்திலிருந்து அக்கினியையும் இறக்க முடியும். இதைத்தான் பால்யாங்கிச்சோ சொன்னார் என்று சொன்னேன். 2 ஆவி மண்டலங்கள் இருக்கின்றன. இவன் பிசாசின் ஆவி மண்டலத்துக்குள்ளே போய்விட்டான் என்றால், பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போய்விட்டான் என்றால், நிச்சயமாய் அவனுடைய கிரியைகள், அவனுடைய பேச்சுகள், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அப்படித்தான் போகும். அதனால அவர்கள் செய்கிற அந்த காரியங்கள், அந்த வரங்கள் எல்லாமே அடிப்படை மூலோபதேசம் இல்லாத சபையில இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே அது பிசாசு மண்டலத்தால் வந்தது. அது பிசாசு செய்கிற வரம், பிசாசு கொடுக்கிற வரம், பிசாசால் நடக்கிற காரியம், அது ஆவியானவர் கொடுக்கிறது அல்ல. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆவியானவர் கொடுக்கிறது அல்ல. ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்குது, சொல்லுங்க. ஜான்வி ரமேஷ் அப்படின்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் வரங்கள் கிரியை செய்தது தற்கால ஊழியர்களிடத்தில் காணப்படுகிறது இல்லையே, ஏன் அப்படி என்று கேட்டிருக்கிறார். ஐயா, உங்களுடைய பார்வையிலே அது காணப்படாமல் இருக்கலாம். நீங்கள் எங்களுடைய சபைக்கு வந்து பாருங்கள், எங்களுடைய சபையிலே வந்து பாருங்கள், எங்களுடைய சபையிலே சாட்சிகளை கேட்டு பாருங்கள். நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் ஆரம்ப நாட்களிலே கிராமத்திலே ஊழியம் செய்யும் பொழுது, அதெல்லாம் மறக்க முடியாத காரியம். ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஊமையன், ஒரு செவிடன், அவனே ஊமை செவிடன், அவன் சுகமானான். அதெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கும்மிடி பூண்டியில கம்பு வச்சு நடக்க முடியாத ஆளு ஸ்டேஜில் தூக்கி உட்கார வச்சாங்க. அவன், அந்த ஆளு கம்பை தூக்கி போட்டு நடந்து போய்கிட்டு இருந்தார். அதனால அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பார்வையிலே விழாமல் இருக்கலாம். அதனால தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆவியானவர் வரங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். ஆமென். அப்படி வரங்களை கொடுக்கிறதுனாலதான் ஞானமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம், அறிவோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசமாகிய வரம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. விசுவாசம் வெற்றியை தரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வரம் என்றாலே நாம நினைக்கிறது
சுகமாக்குறத மாத்திரம்தான் வரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய வரங்கள் இருக்கிறது என்று வாசித்து காட்டினேன் 1 கொரிந்தியர் 12. கர்த்தர் நல்லவர். நன்றி ஐயா, நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருந்தால் அந்த கேள்வியை பார்க்கலாம், அல்லது நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்ல, கேள்வி எதுவும் இல்ல. இதுல ஒரு காரியத்தை நம்ம அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தற்கால ஊழியரிடத்துல அங்கிள் இப்ப பதில் சொல்லியிருந்தாங்க, தற்கால ஊழியரிடத்துல காணப்படுகிறது இல்லையேன்னு. இதுல என்ன ஏன் அப்படி ஒரு மாய பிம்பம் இருக்கு அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஸ்பாட் லைட்ல இருக்கக்கூடியவர்கள் யார் பார்த்தீங்கன்னா, குணமாக்கக்கூடிய வரம் பெற்றவர்களாகட்டும், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களா இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்களைத்தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இருக்குது. ஆக்சுவலா வரம் ஆரம்பிக்கும் போதே அங்கிள் சொன்னாங்க 12 ஆவிக்குரிய வரங்கள்ல 12ல முதல்ல வந்து அந்த ஆவியிலால் ஞானத்தை போதிக்கும் வரம். இந்த வரம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதே, ஏன் நம் போதர் மூலமாகவே கிரியை செய்து கொண்டிருக்கு, நிறைய மூத்த போதர் மூலமாகவும் அந்த காரியங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஞானமாகிய வரம், ஞானத்தை காரியங்கள் இருக்கிறது, அறிவை உணர்த்தக்கூடிய வசனம், அந்த பரம ஞானத்தை, தெய்வீக ஞானத்தை, தேவ காரியங்களை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவை உணர்த்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய வரங்கள் இருக்கிறது. ஸோ அதனால வந்து அப்படிப்பட்ட வகையில பார்த்தீங்கன்னா வரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை வெளியில ஸ்பாட்லைட்ல வராது காரணம் என்னன்னா, மக்கள் எதிர்பார்க்கிறது குணமாக்கக்கூடியது, தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் நமக்கு தேவை என்பதிலே மாற்று கருத்தில்லை. கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார், ரமேஷ் சிஜேரி. இந்த வரங்களை பிரயோஜனப்படுத்தாதவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். வரங்கள் அவரிடத்திலே இருக்கிறது என்று ஒருவன் தெரிந்து கொண்டால் அதை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்க மாட்டார். வரங்களை பிரயோஜனப்படுத்தாமல் அவர் இருக்கவே மாட்டார். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஓகே, நல்லது. ஏன்னா சில பேர் அதை உன்னுடைய தீமோத்தேயுக்கு எழுதும்போது கூட, நான் உன்மேல் கையை வைத்த பொழுது அனல் மூட்டி எழுப்பி விடு, அதாவது 1 தீமோத்தேயு 1:6, இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த வரத்தை அப்படி கொஞ்சம் அதிகமாய் பிரயோகப்படுத்தாத ஆட்களும் இருப்பார்கள் இல்லையா? அந்த அடிப்படையில அவர் கேட்குதான்னு நினைக்கிறேன். அதை நம்ம அதிகமாய் பிரயோகப்படுத்தாமல் இருப்பார்களே ஒழிய பிரயோகப்படுத்தாமலே தேவ மனுஷர்கள் யார் இருக்கிறது இல்லை. அதிகமாய் பிரயோகப்படுத்தணும்னு தான் பவுலுடைய திட்டம். தினந்தோறும் அனல் மூட்டி எழுப்பிவிடு. அவர்கள் வரம் பெற்றும் அறியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஒவ்வொரு ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், வரம் இருக்கணும் தானே விரும்புறாரு அவரு. வரம் இருக்கணும் விரும்புறாரு. வரம் வேண்டாம் சொல்லி யாருமே சொல்றது இல்லை. அப்போ இருக்கணும் எந்த வரம் இருக்கணும் விரும்புறாரோ அந்த வரம் அவருக்கு ஒரு முறை கிரியை செய்து விட்டால் அப்போ அவர் நினைச்சிருவாரு நமக்குள்ள வரம் இருக்குது, அதையே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அவரு இந்த பயம் இருந்தாலே ஒண்ணும் செய்ய முடியாது. சோ வரங்கள் வந்து பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்தாதான் நமக்கு வரம் இருக்குதுன்றது உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா? குணமாக்கும் வரத்தை அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும். அதுக்கு ஒன்றும் பிராக்டிக்கலே தேவையில்லை. வரங்களை கிரியை செய்ய தூண்டுகிறவர் ஆவியானவர், உன்னை நடத்துகிறவர் ஆவியானவர், உனக்குள்ளே வல்லமையை கொடுக்கிறவர் ஆவியானவர், அங்கே சுகத்தையோ அறிவையோ ஞானத்தையோ கொடுக்கிறவரும் ஆவியானவர் தான், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவரும் ஆவியானவர் தான். நம்மெல்லாம் சும்மா அதுக்காக ஒரு பொருளாய் பயன்படுத்துகிறார் அவர், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நன்றி ஐயா, நன்றி. ஒரு காரியம், ஒன்றும் தெரியாத ஆட்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க தெரியுமா? அவர் கொஞ்சம் அழகா நல்லா டிப்டாப்பா இருந்தாருன்னா அந்த ஆளை பயன்படுத்தினால் ஒவ்வொரு பின்னால கூட்டம் வரும். அந்த மாதிரிதான் ஆவியானவர் யாருக்கு இந்த வரங்களை கொடுத்தால் நமக்கு ஆத்மாதாயம் கிடைக்கும். இப்படிப்பட்ட சிந்தனையிலே இருந்து அவர் தன்னுடைய சித்தத்தின்படியே அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். பார்வோனையே அப்படித்தான் தெரிந்து கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அதுல வந்து இப்ப நம்ம இந்த வரங்கள் எல்லாம் பொதுவா ஒருவனுடைய சுய பிரயோஜனத்துக்காகவோ தன்னிலையை உயர்த்துவதற்காகவோ அல்ல,
இது ஊழியத்திற்காக, ஆத்மாதாயத்துக்காக என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த வசனத்துல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய புரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த வசனத்தினுடைய ஆரம்பமே அப்படி இருக்கு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவனுடைய புரோஜனத்திற்கு என்று சொன்னால் அவனுடைய சொந்த புரோஜனத்துக்கு என்று சொல்லப்படுகிறதா, அல்லது அவன் செய்கிற ஊழியத்திற்குடைய புரோஜனத்துக்கு என்று சொல்லப்படுகிறதா? ஊழியக்காரனுக்கு மாத்திரம் வரங்கள் அல்ல, மறுபடியும் சொல்லுகிறேன். சரி, அப்போ 7ஆம் வசனத்துல நம்ம பைபிள்ல டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. ரோமன் கத்தோலிக் பைபிள்ல மிக அழகாய் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டுகிறது என்று அல்ல, பொது நன்மைக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. பொது நன்மைக்காகத்தான் அளிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக அல்ல. ஆர்சி பைபிள்ல, ரோமன் கத்தோலிக் பைபிள்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அதனால பொது நன்மைக்காகத்தான் ஆவியினுடைய அனுக்கிரகம் கொடுக்கப்படுகிறது. நன்றி. அந்த வசனத்தையே அடுத்த கேள்வி வாசிங்க. வாசித்தால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஒருவர்தான், ரோமன் கத்தோலிக் பைபிள், ஒருவர்தான் ஆற்றல் மிக்க செயல்களை அவர் செய்கிறார். 7ஆம் வசனம், ஆவியானவன் செயல் வெளிப்படும் ஆற்றல் அவனவனுக்கு அருளப்படுவது பொது நன்மைக்காகவே. ஆமென். நான் வாசிட்டேன், ஆர்சி பைபிள்ல அப்படியே போட்டிருக்கு. வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரைட், அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கொஸ்டின்ஸ் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் போகலாம் நினைக்கிறேன். அடுத்தபடியா டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி 1 மணி நேரத்தை நாம் நெருங்கி விட்டோம். இத்தனை 1 மணி நேரமாக நம்மோடு ஆன்லைன்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் இணைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் கருத்துக்களையும் தயவாய் நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் அந்த கருத்துக்களை தியானியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆக ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரலோகம் போவதற்கு நிச்சயம் கனிகள் தேவை, அதுல மாற்றத்தில்லை. கனிகள் இல்லாதவன் பரலோகம் போகவே முடியாது, தேவனிடத்தில் நற்சாட்சி பெறவே முடியாது. அதே வேளையில வரங்களும் கிடையாது என்று மறுதளிப்பதும் அது சரியான உபதேசம் அல்ல. வரங்கள் நிறைந்த வாழ்க்கை நமக்கு தேவை, அதுவும் தேவை. ஆனால் அதை வைத்து நமக்கு பரலோகம் கிடைப்பது அல்ல என்பதையும் புரிந்து கொள்கிறோம். கிரீடங்கள் நிச்சயம் அதனாலே நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதனாலே நாம் இதை புரிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆன்லைன்ல இணைந்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நிறைய பதிவு செய்யுங்க. கர்த்தர் பெரியவர். இதுல மாற்று கருத்து சிந்தனை உடையவர்கள் நீங்கள் தாராளமாக இந்த காரியத்தை இங்கே வந்தே நீங்கள் பதிவிடுங்கள். இதை எடுத்து இதை ஒரு கிளிப்பு போட்டு கட் பண்ணி பிட்டா கொண்டு போய் அங்கங்க இணைக்கிறது அவ்வளவா சரியில்லை. நீங்கள் உண்மையிலேயே வசன வாஞ்சிய உடையவராக இருந்தால், உங்கள் இருதயத்தில் தைரியம் கொண்ட மனிதனாக இருந்தால் இங்கே வாருங்கள், கமெண்ட்ல வந்து போடுங்கள். உங்களுக்கு இங்கேயே அதற்குரிய பதில் கொடுக்கப்படும். அப்படி இல்லை, எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸி மேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வேத பெரிய பண்டிதராக இருந்தால், பெரியவாளாக இருந்தால், நீங்கள் முழுமையான வீடியோவை போட்டு வசன ஆதாரத்தோடு நீங்கள் பதிலை சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போது நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாளைக்கும் சரியாக 9 மணிக்கு ஆரம்பிக்கும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை இது போன்ற காரியத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இப்பொழுது இவ்வளவு நேரம் நமக்கு செய்தியை கொடுத்த போதற்காகவும், வானிலையில் இணைந்து தங்களுடைய கேள்வியை கேட்டவர்கள், கமெண்ட்ஸை கொடுத்தவர்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். நம்மத்தில் கூடிய சாம் கலைவாணன் நீங்க ஆரம்ப ஜெபம் எடுத்தீங்கல்ல? சரி, அப்ப நானே முடிச்சிடலாம். ரைட், நாம் ஜெபித்து முடிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்நேர வரையிலும் கர்த்தாவே உம்முடைய காரியங்களை, வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நாங்கள் கனி கொடுத்து கனியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து, கர்த்தாவே சாதாரண கனிகள் அல்லப்பா, நாங்கள் கர்த்தா மிகுந்த கனிகள், நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும். அது அன்பிலிருந்து புறப்பட வேண்டும். எங்களுக்குள்ள கூட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீ தயவாய் மன்னித்து கர்த்தாவே உமக்கென்று கனி கொடுக்க வாழ்க்கையை வாழ எங்கள் கர்த்தர் கிருபை தாங்க. அதே வேளையில் ஆதி அப்போஸ்தலர்களைப் போல நீர் கொடுத்திருக்கூடிய ஆவிக்குரிய வரங்களை நாங்கள் பயன்படுத்தி உமக்கென்று ஆத்மாதாயம் செய்ய கர்த்தர் கிருபை தருவண்டமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன்ல இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதை பிறகு பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவரிடத்திலும் கர்த்தர் தாமே பேசுவீராக. நாங்கள் நிச்சயமாய் தேவ ஆவியானவரின் துணை கொண்டு இதை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இதை கர்த்தாவே தன்னுடைய ஆண்டவரே
தன்னுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் உடல் பொருள் ஆவியை கொடுத்து இந்த வசனங்களை தியானித்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த எங்களுடைய போதகருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை அபிரிதமாக ஆசீர்வதிப்பீராக. பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்களையும் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை அபிரிதமாக ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் வருகை தாமதமான நாளைக்கு கர்த்தாவே இரவு 9 மணிக்கு இன்னும் ஒரு தலைப்பில் நாங்கள் கலந்துரையாட கர்த்தர் கிருபை தருவண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, நாம் எல்லாரும் நாளைக்கு 9 மணிக்கு சந்திப்போம். பாஸ்டர் சாம் கலை ஏதாவது சொல்லணும் நினைக்கிறீங்களா? நன்றி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் பொறுமையாக நீங்கள் உட்கார்ந்து கேட்டு கேள்விகளையும் கேட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கேள்விகள் குறைவாக இருந்தாலும் நிச்சயமாகவே இன்றைக்கு பதில்கள், ஆசிரியர் கொடுத்த பதில்கள் நிறைவாக இருக்கின்றது. நிச்சயமாகவே நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய தலைப்பிலே நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க தவறியவர்கள் தயவு செய்து நீங்கள் திரும்பவும் இந்த டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற இந்த ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் திரும்பவும் சென்று பார்க்கலாம். அந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். இதிலேயும் நீங்கள் தவறினால் டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற யூடியூப் இணையதளத்திலே சென்று அந்த மொத்த வீடியோவையும் நீங்கள் கண்டு கலியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. சோதரம். துக்கங்களில் பெரியதுக்கும் மரணதுக்கும் அந்த துக்கத்திற்கு பவுலின் தடை இன்று வரைக்கும். துக்கங்களில் பெரியதுக்கும் மரணதுக்கும் அந்த துக்கத்திற்கு